உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாஜகவினுடைய மதுரை மாவட்ட ஆன்மீக பிரிவு துணைத் தலைவர் மற்றும் அகில பாரத வீரமங்க வெடிமல்லித்தி மகளிர் அதிகார அமைப்பின் தலைவர் முனைவர் கோதிலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா வணக்கம்மா. வணக்கம். டிகேவி ராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்களுக்கு கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி. இன்று தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஒருபுறம் பாண்டியர் நாங்கள் தான், மறுபுறம் மற்ற சமூகம். இவ்வாறு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய கருத்து என்ன? நாங்க மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் ஒரே கருத்து தான். என்ன அப்படின்னு சொன்னா, செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் தேவேந்திர குல வேளாளர்களின் பெருமையை எப்படி விளக்குகிறது அப்படின்றதான் இப்ப கல்வெட்டுகள் எல்லாம் அதுகளை பார்த்துதான் இப்ப உரையாடிட்டு இருக்காங்க. இப்ப இதுல எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள் நான் கல்வெட்டுகள் செப்பேடுகள் கூறுவதை நான் குறிப்பிடுகிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய மேல சமாதியில கூட சிவனை வச்சுலாம் வணங்கியிருக்காங்க அந்த காலத்துல. அது இப்ப கூட நம்ம என்ன செய்யறோம், மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையில வசிக்கிறோம். தாலியில சொக்கர் மீனாட்சியுடைய தாலியை தான் பெண்கள் தாலியாக அணைகிறாங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய தாலியே சொக்கர் மீனாட்சியுடைய தாலி தான் அணைகிறாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க. திருச்செந்தூர்ல தேவேந்திர குல வேளாளர் மடங்கள் அங்க அதிகமா இருக்கு. அப்ப கார்த்திகை வைகாசி மாதங்களெல்லாம் அங்க தங்கி இருந்து சாமியை வழிபட்டுட்டு தான் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி பழனியிலுமே வேல் விஜயம் அங்கேயுமே பழனியில தரிசனம் இருந்து தங்கி இருந்துதான், ஏன்னா நமக்கு மடங்கள் அங்க இருக்கு, தங்கி இருந்துதான் அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வராங்க. அதே மாதிரி பழனி செப்பேட்டுல என்ன சொல்றாங்கன்னா, 365 நாட்கள் நாம அன்னதானம் வழங்கியிருக்கோம். அப்ப அந்த காலத்திலேயே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மடங்கள்லாம் நாங்க அமைச்சு அங்க இருந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்துல நம்ம வைரத்திலே சின்ன தேர் இருக்கு. அந்த தேரை வச்சு வடம் பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. இழுப்பது தேவேந்திர குல வேளாளர் மக்கள். எங்களுக்கு பாத்தியப்பட்டது, தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பாத்தியப்பட்டது. அந்த இதெல்லாம் தேவேந்திர குல வேளாளர் முதல் மரியாதை அங்க பரிவட்டங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு செப்பேடுகள்ல தானே இது குறிப்பிடுது. புதுசா யாரும் எதுவும் கொடுக்கல. இருக்கன்குடி மாரியம்மன் சமயபுரத்துல எல்லாம் தேர் இழுக்கிறதுக்கு தடி போடுதல் அந்த கடைசி வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் இது நாள் வரைக்கும் செய்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ சேர்த்த பூமங்கலம் அப்படின்றல சிவ ஆலயம் இருக்கு. அந்த சிவ ஆலயத்துல சிவனுக்கு ஒரு நாளுக்குரிய எவ்வளவு செலவுகள் இருக்கோ அத்தனை செலவுகள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் செய்துதான் அந்த மண்டபப்படிவே நடத்துவாங்க. அது மாதிரி நிறைய கோயில்கள்ல தனியா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு என்று ஒரு மண்டபப்படி இருக்கு. அன்று செலவு பூரா நம்ம ஏற்றுக்குவாங்க. நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் ஏற்றுதான் அந்த இதெல்லாம் நாங்க செய்வோம். வேளாண் தொழில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல சிவனும் பார்வதியும் நாட்டு நடவு செய்திருக்காங்க. அப்ப படி அளந்திருக்கான். இறைவனுக்கே படி அளக்கும் பரம்பரையை சேர்ந்தவர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள். பண்பாடும் கலாச்சாரமும் கல்வெட்டுகள் தாயா சொல்லுது. நாங்கள் அந்த கல்வெட்டுகள் இன்னும் என்ன குறிப்பிடுகிறதுனா, ஆன்மீக மடங்கள் தமிழகத்தில் ஆதிசங்கரர் அவர் தான் அமைச்சாங்க. அப்ப அதெல்லாம் அதை தோற்றுவித்தது யாரு? ஆன்மீகத்தை தோற்றுவித்து மடங்கள் அமைத்தது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான். அப்ப தஞ்சை பெருவுடையார் கோயில் அந்த கல்வெட்டுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றது, மல்லர்கள் தான் ஆட்சி செய்து வந்திருக்காங்க அப்படின்றது பெரிய இதெல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்தை தான் குறிக்குது. அப்ப ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் என்று ஒவ்வொரு பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அந்த பண்பாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் நாங்க எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றோம். நாங்க பாண்டியர் அப்படின்னு சொல்றோம்னா, நாங்க கல்வெட்டுக்கள்ல எங்களுடைய கலாச்சாரத்தை தான் நாங்க சொல்றோம். இப்ப சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கங்க. சிலப்பதிகாரத்துல மணிமேகலையில 30 காப்பியங்கள் இருக்கு. அதுல முதல் கதையே இந்திரனை பற்றி தான் இருக்குது. அப்ப அந்த இந்திரனுக்கு இந்திர விழா காவிரி பூம்பட்டினத்துல 28 நாட்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இளங்காடிகள் சிலப்பதிகாரத்தில் மூவேந்தர்களுடைய சிறப்பு மிக அருமையா எடுத்து கூறியிருக்காரு. அதுல பாண்டியன் பேரரசை உருவாக்கினார். சோழன் புலி சின்னத்தை நட்டார். அதே மாதிரி சேரன் செங்குட்டுவன் பெருமையெல்லாம் இளங்கோடிகள் ஒரு கால பெட்டகமாக வைத்து நமக்கு ஒரு காவியத்தை படைத்திருக்காங்க. அப்படின்னா அது ரொம்ப தேவேந்திர குல வேளாளர்களுடைய பள்ளி இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் சிலப்பதிகாரத்துல நிறைய இடங்கள்ல தேவேந்திர குல வேளாளர்களுடைய
வரலாறு தான் அதுல படைக்கப்பட்டிருக்குது. அதுலயுமே சிலப்பதிகாரத்துல வேளாணுடைய சிறப்புகள் அது இருக்கு. வேளாண் மாந்தர் குலத்தூண் அல்ல இல்லையென் மொழி திறநிலை நிகழ்ச்சி அப்படின்னு இருக்கு. உழவர்களுக்கு உயிர் உழவுதான். அதே மாதிரி பயிரை காத்தல் விளைச்சலை பெருக்குதல் அப்படின்னு சிலப்பதிகாரத்திலே இதெல்லாம் நாங்க விளைச்சல் உணவளித்தவர்கள், உலகிற்கு உணவளித்தவர்கள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி திருவள்ளுவர் தன்னுடைய பொதுமுறையில திருக்குறள்லயே உழவை பத்தி தான் மிக அருமையாக சொல்லியிருக்காரு. சுழற்றிலும் ஏற்பினும் உலகம் அதனால் உழத்தும் உழவே தலை. அதுலயுமே உணவு எவ்வளவு நமக்கு அவசியமோ அதே மாதிரி நீர் எவ்வளவு அவசியமோ அது மாதிரி உணவு அவசியம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காங்க. திருவள்ளுவர் உணவு அருந்தியல என்ன செய்வாராம், வாசி அம்மாட்ட டெய்லி ஒரு குவளையில ஒரு நீரும் ஒரு கொண்டூசியும் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாராம். அந்த அம்மா டெய்லி இதே மாதிரி செய்வாங்களாம். கடைசி நாள் ஒரு காலகட்டத்தில் அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்க இவ்வளவு நாளா என்கிட்ட குவளையில நீரும் ஊசியும் எடுத்துட்டு வர சொன்னீங்க, ஒரு நாள் கூட நீங்க அதை பயன்படுத்தவில்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க, அந்த பருக்கை கீழே விழுந்தா அந்த தண்ணியில கழுவிட்டு அதை சாப்பிடணுன்றதுக்காகத்தான் நான் இதை வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுலயுமே உழவின் தேவையும் உழவின் சிறப்பும் இதுல நமக்கு புலனாகிறது. திருவள்ளுவர் மிக அருமையாக உழவனுடைய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கூட்பள்ளு நூல்கள் முழுவதுமே நம்முடைய நெற்பயிர்களை பத்தி தான் சொல்றாங்க. பள்ளு அனைத்து இதுகளிலுமே இப்ப சிறுவில்லிபுத்தூர்ல உள்ள ஆண்டாள் கோயில்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அங்க இருக்கு. எப்படின்னு கேளுங்க. நம்ம அங்க இறந்துட்டோம்னாக்கும் அங்களுடைய மன்னன் ஆண்டாளுடைய புடவையும் மன்னனுடைய வேஷ்டியும் கொண்டு அரிசி கொண்டு வருவாங்க. இந்த பெருமை வேற எந்த ஒரு இதுக்கும் இல்லாத பெருமை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு கோயில இருந்து வருது. பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையான் பாடி கொடுத்தாடே பாமாலை பூமாலை சூடி கொடுத்த சுடர்வழியே சொல்வாவை அப்படின்ட்டு திருப்பாவில இருக்கு. கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம் குறைவொன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லி எந்த குறையும் நமக்கு கிடையாது. நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன்னா கல்வெட்டுக்கள் தான் இதை குறிப்பிடுகிறது. இப்ப இதுல எப்படி திருப்பாவை பாடுறோமா அதே மாதிரி நம்ம சிலப்பதிகார அந்த நூல்கள் எல்லாம் சொக்கப்பன், அதாவது மலைக்கடவுள், நம்ம மருதநில மக்கள் சொக்கப்பன் கொளுத்துவாங்க. அது நம்ம சிறு வயதுல இருக்கிறதுலே நமக்கெல்லாம் தெரியும். அப்போ ஆனா நம்ம தேவேந்திர குல வேளாளர் வீட்டுல போய் சாப்பாடு எல்லாரும் வாங்கிட்டு அந்த சாப்பாடை எல்லாரும் கூட்டமா உட்காந்து சாப்பிட்டு மலைக்கடவுளை வர்ணிச்சு மழை வர வைப்போம். அந்த அளவுக்கு நம்ம கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகிறது. இதுல மல்லர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த முறையை எடுத்து கூறுகிறது இந்த கல்வெட்டுக்கள். சங்க காலம் முதல் பள்ளி இலக்கியங்கள்ல நாங்க உயர்ந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கல்வெட்டுக்கள் மட்டும் கூறவில்ல, கோர்ட்ல இருந்தே நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதனால நான் இந்த பாண்டியனை பற்றி உரையாடுவது குறைத்துக் கொள்ள வேண்டிய, ஏன்னா நம்ம தான் பாண்டியர்கள். அப்படி இருக்கல நம்ம ஏன் போய் 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 பேசி நம்ம எனர்ஜி யாரும் நம்ம வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி இப்ப நம்ம வம்சமே தேவேந்திர குல வேளாளர் வம்சம் இறைவனுக்கே சொந்தமானவங்க. நம்ம இப்ப பட்டியலை விட்டு நம்ம வெளியேறணும். அதற்கு என்ன முனைப்பு தேவையோ அந்த இதற்கே செயல்படுத்தணும். நம்முடைய தேவேந்திர குல இளைஞர்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். இப்ப இளைஞர்களே நம்முடைய மாணவிகள் 3 பேர் 499 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம இப்பதான் வெளியே வருது. ஏன்னா பத்திரிகையிலயோ செய்திகளிலோ போடுறதுக்கு முனைப்புடன் யாருமே செயல்படல. இப்ப நம்ம அந்த ஒரு காலகட்டத்துல இருக்கோம். டிஎன்பிசி தேர்வுலாம் நிறைய பேர் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கோம். அதனால பாண்டியன் வம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம உரையாடுவதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். மூவேந்தர் வம்சம் நம்ம தான் ஆட்சி ஆண்டிருக்கோம். ஆங்கிலேயர்கள் கூட நம்முடைய இந்து கடவுள்களை வணங்குவதற்காகத்தான் படையெடுத்திருக்காங்க. அப்படி பெற்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள் நம்ம இப்ப சேரின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சேரி மக்கள் அப்படின்னா அந்த சேரின்றதுக்கு முக்கியமான அர்த்தம் நீங்க எல்லாம தெரிஞ்சுக்கணும். அதன் பொருள் என்ன அப்படின்னா, ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், ஒரே தொழில் செய்து வாழ்ந்தவர்கள். அந்த பகுதியை தான் சேரின்னு சொன்னாங்க. இப்ப அந்தணர்கள் வாழ்ந்த பகுதியை அந்தணர் சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பறையர் வாழ்ந்தவங்க வந்து பறைச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லர் வாழ்ந்த பகுதி வந்து மல்லர்ச்சேரி இப்படிதான் குறிப்பிட்டிருப்பாங்க. இதே மட்டும் இன்னும் நீங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிநாட்டு மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு வந்து யாவனர்ச்சேரி என்று குறிப்பிடுறாங்க. அப்ப சேரின்றதுக்கு அர்த்தமே தெரியல. பட்டியல் என்பது ஒரு அட்டவணை தான் நாங்க சொல்றோம். 74 இது உட்பிரிவுகள் சேர்ந்த ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையிலிருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னு சொன்னாக்கும், இந்த மாரி செய்திகளை நம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரியறது மிக அவசியம். நம்ம சொன்னத பெரியவங்க தான் நெறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம சொன்னதவே திருப்பி திருப்பி சொல்றோம். இந்த கருத்துக்கள் இன்னும் நெறைய மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும். கடைக்கோடி மக்களுக்கும் நம்முடைய செய்தி போய் சேர்ந்தா தான், ஏன் நம் பட்டியல் விட்டு வெளியேறணும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். மலைவரம் வேண்டி மல்லர்கள் வழிபட்டதெல்லாம் வந்து பல்லு பாடல்கள் சொல்லுது. சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்பதை வந்து கோர்ட்டு கோர்ட்டு சொல்லுது. கலாம் தீர்ப்பு சொல்லுது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படின்னு. ஆமா, நீங்க பேசும்போது இடையில ஞாவனச்சேரி, பல்லவச்சேரி அப்படி நிறைய சேரிகள் எடுத்து சொல்லுவீங்க இல்லையா? ஆமா. தற்போது அதெல்லாம் மாறி இருக்காமா? தற்போது அது நடைமுறையில இருக்கா அந்த சேரி? இருக்கு. ஒரு சில பகுதிகள்ல இருக்கு. அந்த இது ஆனா ஊர் அப்படின்னு போயிருச்சு. நம்ம வாழ்ந்த பகுதி, தொழில் செய்த பகுதி அப்படின்னு இல்லாம தெலுங்கர்கள் வருகைக்கு பின்னாடி தான் இப்படி மாறிடுச்சு. எப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரெசிடென்சி, அப்பார்ட்மெண்ட்டு, கார்டன் இப்படி வந்து தமிழை ஒடுக்க நினைத்துட்டார்கள். நம்ம தமிழர்கள் பண்பாட்டையும், தமிழையும் வந்து ஒடுக்க நினைத்ததுனால தான் இந்த மாதிரி இந்த சேரி என்பது அடிபட்டு சேரி என்பதெல்லாம் சேரி என்பது கீழ்த்தரமா போயிடுச்சு. இப்ப சேரின்ற அப்பார்ட்மெண்ட் வார்த்தை சேரி என்ற வார்த்தை வந்து ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டாங்க. அங்க வந்து அடித்தட்டு மக்கள் தான் வசிப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சு விட்டாங்க. தெலுங்கர்கள் வருகைக்கு பின்னாடி வந்ததுதான் இந்த தமிழனை ஒடுக்குவது, தமிழர்களை ஒடுக்குவது இந்த முறையெல்லாம் வந்துருச்சு. இப்ப உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் நம்மை போற்றும். நம்ம கொஞ்சம் தாழ்ந்துட்டா நம்ம நிழல் கூட நம்மளை மிதிச்சிடும். அதனால இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் அம்மா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து இப்ப சமீபத்துல 20/5/2024 திருநெல்வேலி மாவட்டம் வாகைக்குளத்தை சேர்ந்த தீபக் பாண்டியன் அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது வந்து மிகவும் வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். அவருக்கு நான் ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இளைஞர்களே, நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் தெரிந்து கொண்டால்தான் நாம் வந்து யாருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதற்கு தலைவணங்கணும்? அதனால நீங்க கவனமா இருந்து ஒவ்வொரு செயல்களும் செய்ய வேண்டும். நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் கடைக்கோடி மக்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நான் திரும்ப திரும்ப ஏன் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கும், பட்டியல் வெளியேற்றம் தான் நம்முடைய பெரிய ஒரு போர்க்களம். பட்டியல் வெளியேற்றத்திற்கு முனைப்புடன் நம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் இணைய வேண்டும். அனைத்து சங்கங்கள் யார் வச்சிருந்தாலும் அவங்களை வாழ்த்தி வரவேற்கணும். அவங்க இந்த சங்கம் வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க அப்படின்லாம் யாரையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஏன்னா நாம் குறை கூறினால் ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் நான் வலியுறுத்துவது என்னவென்றால், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் குலப்பெருமையை பேசுங்க. கல்வெட்டுகள் சொல்லுது, செப்பேடுகள் சொல்லுது, ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய பதிவேடுகள் நம்முடைய பத்திர பதிவேடுகள் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்னு தான் இருக்கு. இன்னும் இது வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து சான்றிதழ் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்றத குழந்தைகளுக்கு மட்டும்தான், நிறைய பேர் குழந்தைகளுக்கு மட்டும், கல்லூரி மாணவர்கள் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்க மாத்திருக்கீங்க. இதுல வந்து நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இருந்தா கூட அவங்களுக்கு கூட தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற இந்த சான்றிதழை நீங்கள் பதிவு பண்ணணும். ஏன்னா கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ, வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும் பொழுதோ, வெளிநாட்டுக்கு மருத்துவ படிப்புக்கோ, நம்ம இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய பெற்றோர்களுடையது கண்டிப்பாக மாற்றி இருக்க வேண்டும். ஏன்னா பின்னாடி இன்னும் போக போக கேட்பாங்க, ஏன் நீங்க இதை மாத்தல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வரக்கூடாது. எனவே தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற சான்றிதழை அனைவரும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள்
மாத்திரணும். இதுதான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளா உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி.